ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத வேர்க்கடலை. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது அந்த தோல் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை ரொம்ப கருகவும் விட்டுறாமல் ஒரு மீடியம் இதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தா சரியாக இருக்கும். இனி இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அந்த தோலை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோலெலாம் எடுத்தாச்சு. இனி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொரகொரப்பாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரை கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரை கப் வெல்லம் சரியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதில் கட்டிகளாக இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுருங்க. இனி நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சூடாக இருக்கும், அதனால் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை சேர்க்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் இந்த லட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.